சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் கனிமொழி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம்னு திரு வீரமணி சொல்றாரு. இப்ப நம்ம இப்படி கேட்போம், பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன், பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னா வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்து தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவர? எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குது. எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அதெல்லாம் சரி. அவங்க சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும்பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன். நீங்க நிப்பீர்களா? நீங்க உங்க ஐயா கருணாநிதி ஐயா இருக்கும்போதும் சரி, ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது உங்க வீட்டுக்குள்ளே 2 மினிஸ்டர் எடுத்துக்கிறீங்க. எப்படி சமூக நீதி? இதுதான் ஐயா கொடுமையான சனாதனம். வீட்டுக்குள்ள இருக்கிற சனாதனத்தை ஒழிக்காம வெளியில வந்து சனாதனத்தை ஒழிக்க போறேன்னா வேடிக்கையா இருக்குமா இல்லையா? என்னது இது? எப்படி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம்ங்கிறது எப்படி வருது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தானே அதுக்கு. அப்ப வகுப்பு வாரி கொடுத்திருக்கீங்களா? எதன் பொருட்டு சமூக நீதினா முதல்ல என்ன? எதன் பொருட்டு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எனக்கு மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே பகுத்து பிரித்து தரணும். இதுதான் இட ஒதுக்கீடு. இட ஒதுக்கீடு கிடையாது, இட பகிர்வு, பங்கீடு தானே சமூக நீதி. அப்ப இந்த சமூக நீதி எதுக்கு? இந்த தெருவில் ஒருவன் வரக்கூடாது, இந்த குளத்தில் குளிக்க கூடாது, இந்த கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிறது ஏழை என்பதற்கு இல்ல, அவன் இழிமகன், தாழ்ந்த சாதிங்கிறதுக்காக, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. அதை ஒழிக்கணும்னா எல்லாரையும் போல கல்வி, அறிவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்தா தான் இந்த ஏற்றதாழ்வு தகர்க்கப்படும். அப்படித்தானே? அப்ப அது இருக்கா? ஏன் சாதி வாரி கணக்கெடுக்க முடியல? ஏன் முடியல? பீகார் எடுக்குது, பீகார் எடுத்து வழக்காயிருச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கா? எங்க தாத்தன் ஆனமுத்து போய் போராடி மண்டல்னு ஒரு குழுவை, கமிஷனை உருவாக்கி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தான். இல்லைன்னு எவனாவது மறுக்க முடியுமா? அந்த இடஒதுக்கீட்டை அன்றைக்கு முதலமைச்சரா இருக்கிற அம்மா ஜெயலலிதா ஒரு சட்டம் இயற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க திராவிடம்னு பேசலைன்னா ஆரியத்துக்கு துணை பெறும், ஆரிய உள்ள வந்து பேசுற பெருமக்களே, அன்னைக்கு அந்த சமூக நீதி, அந்த பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டை பாதுகாத்த சட்டப்பேரவை கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா. நீங்க சொல்ற ஆரியம், அந்த ஆரியத்திற்கு செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பாராட்டி பட்டம் அளித்தது இன்னைக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் ஐயா வீரமணி. அந்த அம்மா இருக்கிற வரை அவங்களதான் ஆதரிச்சு நின்னீங்க. மறுக்க முடியுமா? சும்மா நாங்க எதிர்த்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தாலே ஆரியம் உள்ள வந்துடும். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாரிசுகள். புரியுதில்ல? நாவுக்கரசர் என்ன பாடுறாரு? ஆரியம் கண்டாய், தமிழன் கண்டாய், இடையில எங்க கண்டாய் திராவிடனே? யார் நீ? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கல. எப்படி? உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. மொழி, தேசம் அதெல்லாம் இல்லைன்னா யாருக்காக போராடினீங்க? யாருக்கு போராடி பெற்று கொடுத்தீங்க? என்ன உங்க சமூக சீர்திருத்தம்?
இன்னும் இங்க ஒரு அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் சிலைய ஒன்னா வைப்ப, சிந்தனை ஒன்னா வைக்க முடியுமா? ஒன்னா. இங்க பாருங்க, முதல்ல அதிகாரம் மிக வலிமையானது யாருது? யாரு? அம்பேத்கர். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது யாரு? அம்பேத்கர். இவர் என்ன சொல்றாரு? கற்பி, புரட்சி செய், ஒன்று சேரடா, எல்லாம் அரசியல் வலிமை, அரசியல் அதிகாரத்தை நோக்கி போடா. இவரு தேர்தல் பாதை, திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி, ஏதாவது இதுல இருக்குதா? வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள். இது அண்ணல் அம்பேத்கர். இனத்தின் மக்கள். அவர் என்ன சொல்றாரு? ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் கிளர்ந்து எழுவார்கள், ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்னு. பெரியாருக்கு இனமே கிடையாது. புரியுது நினைக்கிறேன். ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான்ங்கிறாரு. கிளர்ச்சி செய்து போராடுவாங்க. அப்படி ஏதாவது உணர்த்தினீங்களா? அவன் சாஸ்திரத்துல ஒரு தடவை புராணத்துல எழுதிட்டாங்களா? அவன் சாத்திரத்தை நாங்க மூத்திரத்தை பெஞ்சு தூர போட்டு போயிட்டே இருந்துட்டான். கடந்து உன்னையே சூத்திரன், உன்னை தேவையாமேன்ட்டான், தேவையாமேன்ட்டான், உன்னை அதுன்ட்டான், உன்னை விட்டு போறேன்னு ஒரு தடவை என்னை ஒருத்தன் போடான்ட்டான். என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை போடான்னு சொல்லிட்டான், என்னன்னா உங்களை செந்தில் என்ன சொல்லுவாரு, அவனை பாரு போடா வாடான்னு கூப்பிடுறேன். ஹாப்பி பர்த்டே டே 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 டே, ஹாப்பி பர்த்டே டே டே, அந்த மாதிரி டே போட்டவரு. தம்பி நீ எனக்கு புதுசா சொல்லாத, அங்கிருந்தா வந்திருக்கேன், புரியுதா? அதனால என்ன இப்படி பேசலாமா? பெரியாரை இப்படி நாங்க பெரியாரும் இப்படி பேசலாமா? இப்படி பேசியிருக்கலாமா? தமிழை சனியன் என்றும், தமிழ் படிச்சா பிச்சை எடுக்க முடியாது என்றும், திருவள்ளுவன் ஒரு பைத்தியக்காரப்பை 6 அடிமை, தொல்காப்பி ஒரு முட்டாப்பை 6 அடிமை. ஏங்க என்னது? நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? தமிழ் சனியன், காட்டுமிராண்டி மொழி, அதை படிச்சால் பிச்சை கூட எடுக்க முடியாது. எதுக்கு தமிழ்லயே பேசி தமிழ்லயே எழுது? நீங்க பிச்சை எடுக்கவா? இங்கிலீஷ் தானே, இங்கிலீஷ்ல எழுத வேண்டியதானே? உங்க கருத்துக்களை இங்கிலீஷ்ல இருந்தா யாருக்கும் எழுதினாருன்னு போயிருப்போமா இல்லையா? இங்கிலீஷ் நீங்க படிக்கல, படிச்ச ஒருத்தனை நீங்க சொல்ல அப்படியே எழுதி சொல்லிருக்கலாமே. எப்படி இருக்கு? எதையாவது காலையில பொங்கல் மாதிரி தெரியலையே இது. கொஞ்சம் இருங்க, இருங்க தாயே இருங்க. என்னது? இப்ப நம்ம கேட்போம், இதை நீங்க நல்லா கவனிச்சுக்கிறீங்க. நீட்டு தேர்வை உங்களால ரத்து செய்ய முடியாது. எப்ப சொல்றீங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது நாங்க அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். நீட்டு தேர்வை நாங்க எப்படி நீக்கணும் தெரியும், அதுக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்கோன்னு தம்பி உதயநிதி எல்லாரும் சொன்னது இருக்கு. இப்ப 60 லட்சத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கினது இருக்கு நீட்டு தேர்வுக்கு எதிராக. அந்த கையெழுத்தை வாங்கி ஆர்டிஎம் கொடுக்கல, சேலம் மாநாட்டில் வச்சு தூக்கி போட்டு போயிட்டீங்க. அதோட முடிஞ்சு. தேர்தல்ல இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அப்ப கூட்டணி வைப்பீங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கள் இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வென்று வந்தால் நாங்க நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு நீங்க ஏன் சொல்லல? அப்ப நாங்க வந்தால் ரத்து பண்ணிடுவோம் நீங்க. இப்ப முடியாதுங்கிறீங்க. ஒரே கேள்விதானே, உங்களால முடியாது, ஏன்னா உங்க கூட்டணி வெல்லல. ஆனால் இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்த கூட்டணி எது? அதுல இருக்கு. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். அதை அப்படி பிடிச்சு கூட நீட்ட கையது நீங்க தானே. இப்ப நீட்டு தேர்வை கொண்டு வர முடியாதுன்னா எப்படி? இது பாதிக்கும். இந்த தேர்வு முறை என்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிற்றூர்களில் வாழ்கிற ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்களுக்கு மருத்துவ கனவு என்பது நிறைவேறாமலே போயிரும் கூட கணிக்க முடியலன்னா நீங்க என்ன தலைவன்? என்ன தலைவன்? மீத்தேன் எல்லாம் தோண்டி எடுத்தா நிலம் நஞ்சாயிரும்டா அப்படின்னு கூட தெரியாதா உங்களுக்கு? தெரியாம கையெழுத்து போட்டேன், ஆய்வுக்குன்னு கேட்டேன். எல்லாமே இப்படித்தானா? இப்ப அப்படியே தப்பிக்கிறீங்க. நீட்டு தேர்வுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இந்திய மருத்துவ குழுமம் எங்களை அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் மக்களுக்கு வைத்தியம் பார்க்க எனக்கு மருத்துவனை தயாரிச்சுக்கிற முடியும். கேட்டா ஆளுநர் ஆளுநர் தான் அந்த துணைவேந்தர்களை நியமிக்கிறோம்ட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நீங்க தானே மாநில உரிமையை பாதுகாக்க வந்த கட்சி மகாத்மாக்கள். ஒரு அற்ப மாநில உரிமை. இப்ப நான் முதலமைச்சர், ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. நீங்க நியமிச்ச துணைவேந்தர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க, நாங்க நியமிக்கிற துணைவேந்தருக்கு நாங்க சம்பளம் கொடுத்துக்கிறோம். அவ்வளவுதானே?
முடியுமா முடியாத சொல்றது? ஏன் சொல்லல? எப்படி தம்பி நீங்க வெள்ளக்காரன் இருந்து விடுதலைக்கு பிறந்த கொள்ளக்காரன் இருந்து அற்ப உரிமையில கூட போராடி பெறமுடியல, எதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? எதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம்? எதுக்குன்னு கேக்குறேன். இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்கு அங்க வேலை செஞ்சீங்களா, அந்த முதலமைச்சரை கூப்பிடுங்க. என்னையா நீட்டு தேர்வுன்னு ஒண்ணு இப்படி பாதிக்கப்படுதியா? இப்படி இந்த ஆளுநர் நியமனத்தை கூட ஆளுநர் கொடுத்துட்டா அப்ப எப்படியா மக்களுக்கு எங்கே அதிகாரம் இருக்குன்னு பேசுங்க. ஜனநாயக ஆற்றல் திரட்டுங்க. கேரளால உங்க கூட்டணி கட்சி தானே கம்யூனிஸ்ட், போங்க. சந்திரபாபு நாயுடு உங்க நண்பர் தானே. மை தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு குமேசா அவருக்கு, சதுரங்கத்தில் வென்றவருக்கு. நீங்க 5 கோடி அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வரீங்க. அதெல்லாம் அவ்வளவு உறவு ரீதியா இருக்கீங்கல்ல, அவர்கிட்ட பேசி ஒருங்கிணைச்சு போட முடியாதா? ஒரு மாநாடை போட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அழுத்தம் கொடுத்து போய அப்படின்னு சொல்ல முடியாதா? திராவிடம்ங்கிறது போர்க்குணம் இல்லை, ஒண்ணும் இல்லை, செத்து போச்சு, புலம்பிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க காசு கொடுக்கல, புதிய கல்விக் கொள்கை ஏற்கலைன்னா காசு தர முடியாதுங்குது. இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? கேவலம். வேற எதை கேட்டீங்க? சூரியனை எதிர்ப்பவர்கள் சூடுபட்டு போவார்கள் கனிமொழி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேணாம்னு திரு வீரமணி சொல்றாங்க. இப்ப நம்ம இப்படி கேட்போம், பெரியாரை நான் இன்னைக்கு எதுக்கிறேன்? பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா? அமைதியா இருக்கக்கூடாது. அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவொன்னா வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்திருந்தா பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்துத்தானே வந்தாரு. அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல, இந்த கிழவனை இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரா? எதிர்ப்பு சூரியனை விட்டு வைக்குதா? தெப்ப எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அதெல்லாம் சரி. அவங்க சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க, பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்திற்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள், மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும்பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிற்பீங்களா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன், நீங்க நிப்பீர்களா? பெரியாரை நடைமுறையில் அது இல்லைங்கிறது தான் நீங்களே சொன்னீங்க. அவருடைய பெயர் தாங்கிய கல்வி நிறுவனங்கள்ல கூட ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வந்தார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பட்டா? நான் உங்களுக்கு அனுப்பவா? அவர் அண்ணன் பேசிருக்காரு, பெரியார் இப்ப தேவையில்லைன்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். தேவையில்லை. அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, கலைஞர் அவர்கள் வந்து கட்டி காத்தது இந்த சொத்தை நிறுவிட்டாரு. இதை பராமரிச்சா போதும்ங்கிறார். இந்த சொத்தை இப்ப தெரியுதா? இது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஐயா கருணாநிதியோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, இது கார்பரேட் கன்சர்ன். இதுல போய் என்ன வச்சுக்கிறீங்க நீங்க? பெரியார் உங்களுக்கு வேணும், பெரியார் இல்லாம ஒண்ணு இல்லை, வச்சுக்கிறீங்க, கொண்டாடுங்க, பெரியாரே பேசிட்டு இருங்க. வேணாம், எனக்கு பல நூறு பெரியார் இருக்கான், என் தாத்தங்க, என் முன்னவர்கள். அவர்களோட ஒப்பிடும்போது ஒண்ணு இல்லை. பெரியாரை இந்த நிலத்தில் யாரோட ஒப்பிடுவீங்க? வேணா ஐயா கருணாநிதியோட ஒப்பிடலாம், வேற பேரறிஞர் அண்ணாவோட கூட ஒப்பிட முடியாது. வேற யாரோட ஒப்பிடுவீங்க? அதை கொண்டு போய் ஒரு பேர அறிஞன், உலக சிறந்த கல்வியாளனோட போய் ஒப்பிடுறீங்க. வேற அவனுடைய பிலாசபி உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கான சிந்தனை விதைச்சவர் இந்த நிலத்தில் என்ன அம்பேத்கர். எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசனா ஒப்பிடுங்க, கோட்பாட்டு அளவுல வாங்க பண்ணுவோம். என்னங்க எப்படி நீங்க பெரியார் நீங்க ஒப்பிடுங்க பெரியார், நான் எங்க தாத்தா அவங்களை ஒப்பிடுறேன். அதனால அம்பேத்கர் கோட்பாட்டுக்கு இந்த பெரியார் கோட்பாட்டுக்கு எங்க பொருந்ததுன்னு பேசுவோம். எதையாவது 7000 வழக்கு கூட போடுங்க,
அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. பெரியார் இல்லாமல் ஒண்ணும் இல்லை உங்களுக்கு. பெரியாரால் ஒண்ணும் இல்லை தமிழர்கள் எங்களுக்கு. இதான் எங்க கோட்பாடு. எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி இந்த மொழி இன மீட்சிக்கு எழுச்சிக்கு தமிழின மக்களின் நல்வாழ்வுக்கு பாடுபட்ட மக்கள் இங்கே நிறைய. அந்த அடையாளங்களை நீ ஒற்றை முகத்தை வச்சு மூடி மறைக்க பாக்குறீங்க. அது இல்லை, அது இல்லை. அதனால எங்களுக்கு பெண்ணிய உரிமையா, மொழி மீட்சியா, சாதி ஒழிப்பு, சமூக நீதியா, எல்லாவற்றுக்குமான தலைவனா எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கான். உலக தமிழ் பேரினத்தின் ஒரே தலைவன் பிரபாகரன். அப்போது அதிமுக அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணுக்கான போராட்டம் நடத்திட்டாங்க. அதுபோல நாம் தமிழர் போராட்டத்தை மறுபடியும் எடுக்கணும். ஆமாம், அந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம், உறுதியாக தொடருவோம். போராடுகிற அதிமுகவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.